இந்த மாதிரி கோவை மாவட்டம் குறுமலை பகுதியிலேருந்து பேசுகிறேன். என் பொண்ணுக்கு வந்து 1 வயசு 3 மாதம் ஆகுது. ஹார்ட் ப்ராப்ளம், இருதய பாதிப்பு. இந்த மாதிரி குமரன் ஹாஸ்பிட்டல் ஐசியூ பிரிவில் 1 மாசமா அனுமதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் ஒரு 10,000 அனுப்பிச்சி விட்டுருந்தாரு. அதனால் சிறுசேவை அறக்கட்டளைக்கும் சரவணன் சாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுக்கா மாக்கனகம்பை கிராமத்துலேருந்து பேசுகிறேன். என்னுடைய பையன் பேர் தரணி பிரசாந்த், வயசு 15. கடந்த 1.5 வருஷமாக அவனுக்கு கிட்னி பிரச்சனை. ஒரு 10 நாளில் பையனுக்கு கிட்னி மாட்டு அறுவை சிகிச்சை செய்ய போகிறோம். அது நான் தான் கொடுக்குறேன். அதுக்கு செலவு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. அது சமயத்தில் கோயம்புத்தூரில் இருக்கிற சிறுசேவை அறக்கட்டளை தொடர்பு கொண்டு பேசினோம். என்னுடைய மகனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு 10,000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியில் வசிக்கிறோம். எனது பெரியப்பா முருகன் பேர், வயசு 45 ஆகுது. கடந்த ஒரு 5 வருஷமாக டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சிறுசேவை அறக்கட்டளை தொடர்பு கொண்டு சரணகுமார் சார்கிட்ட பேசுகிறோம். சார் எங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் உதவி பண்ணார். மாவட்டம் ஊஞ்சலூர் ஒளிமலையத்தில் வசித்து வருகிறேன். எனது அக்கா பெயர் சம்சாத், வயது 41. 2 கிட்னியும் செயலிழந்து விட்டது. 7 வருடங்கள் மையம் அறக்கட்டளை சரவணன் அவர்களை உதவி கேட்டோம். அவர்கள் எங்களுக்கு 10,000 ரூபாய் உதவி செய்துள்ளார். அது கிருஷ்ணன், என் மனைவி பெயர் செல்லம்மாள். அவங்களுக்கு 52 வயதாகிறது. 4 வருடங்களாக டயாலிஸே பண்ணிட்டு வர்றோம். அறக்கட்டளை மையத்திலிருந்து எங்களுக்கு 10,000 ரூபாய் உதவி செய்து எங்களுக்கு அனுப்பியிருக்கிறான். பவானியிலிருந்து மலர்குடி பேசுகிறேன். என் கணவர் பெயர் கண்ணன். அவருக்கு 48 வயதாகிறது. இது அவருக்கு 2 கிட்னியும் பழுதடைந்து கரண்டு சேவை அறக்கட்டளை மூலியமாக உதவி கேட்டோம். அவர்கள் எங்களுக்கு மருத்துவ செலவுக்காக ரூபாய் 10,000 ரூபாய் அனுப்பியுள்ளார்கள். என் பேர் பர்வீன். நாங்கள் திருப்பூர் மாவட்டம் பாளையக்காட்டிலேருந்து பேசுகிறேன். எங்கள் மாமியார் பேர் ரம்ஜான். அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்கிறதுனால 3 லட்ச ரூபாய் கேட்டாங்க. மையத்தில் உதவி கேட்டோம். அவங்க 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. கோபி வட்டம் மொடச்சூர் கிராமத்தில் வசித்து கொண்டு வருகிறோம். என் பெயர் ரகுவேல். என் அண்ணன் பெயர் அசோக், வயது 31. இவருக்கு கடந்த 1 வருட காலங்களாக 2 கிட்னிகளும் செயலிழந்து வாரத்திற்கு 3 முறை கிட்னி டயாலிஸ் செய்து கொண்டு வருகிறார். 10,000 ரூபாய் வழங்கிய சிறுசேவை அறக்கட்டளை அவர்களுக்கு வணக்கம் சார். நாங்கள் வந்து திருப்பூர் மாவட்டம் அவினாசிக்கு பக்கத்தில் உமைஞ்செட்டிப்பாளையம் கிராமத்தில் இருக்கேங்க சார். என்னோட பேர் சாதன பிரியா. எனக்கு வந்து 33 வயசு ஆகுது. என்னோட கணவர் பேர் வந்து மணிங்க சார். அவருக்கு வந்து 43 வயசு ஆகுதுங்க. அவர் வந்து நுரையீரல் கேன்சர்னால பாதிக்கப்பட்டு இப்போ மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வராங்க சார். அறக்கட்டளை மூலமாக எனக்கு வந்து 10,000 கொடுத்து சரவணன் சார் வந்து உதவி பண்ணியிருக்காரு எங்களுக்கு. எஸ்எஸ்பி நகர் மாணிக்கம்பாளையம் பக்கத்தில் எஸ்எஸ்பி நகர் கிராமங்க. அதில் வந்து சரஸ்வதி அம்மா இருக்காங்க. வயசு 73 வயசுங்க. நான் ஏற்று விடுறது பக்கத்தில் என் கல்யாணம் சொல்கிறாங்க, ஏற்று விடுங்க. அந்த அம்மா வந்து 13 வருஷமாக டயாலிஸ் பண்ணுறாங்க. ஆதரவுக்கு யாருமே இல்லைங்க. அறக்கட்டளை மூலிமா ஹெல்ப் கேட்டோம். அவங்க எல்லாம் செக் பண்ணிவிட்டு 10,000 பணம் அந்த அம்மாவுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. வணக்கம், என் பேர் ராமகிருஷ்ணன். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் செல்வபுரத்துலேருந்து பேசுகிறேன். என்னோடய மகள் சகனாரம், வயது 15. 10 வருடத்திற்கு முன்னாடி ஒரு சின்ன விபத்து காரணமாக அடிபட்டு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு முற்றிலும் நடக்க முடியாமல் இருக்கிறாள். அவளுக்கு கடந்த கொரோனா காலங்களிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சிறு சேவை அறக்கட்டளையின் சார்பாக எங்களுக்கு சரவணன் சார் பேம்பர்ஸு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்து உதவி பண்ணிகிட்ருக்கிறாரு.